ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷாலினி, ஷாலினி ப்ளீஸ். சாரி ஷாலினி, இத கோவத்துல அடிச்சிட்ட, மன்னிச்சிடு ப்ளீஸ். ஷாலினி நான் தான் சொல்றேன், நான் சொல்றது கேளு ஷாலினி. நான் சொல்றத நீ ஃபர்ஸ்ட் கேட்டியா? கோவம் வந்தா உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன அடிப்பா, அப்புறம் வந்து சாரின்னு சொல்லுவேன். ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட வந்து பேசணும்ல. என் ஃபீலிங்ஸ்க்கு நீ கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான்ல. ஷாலினி அப்படிலாம் இல்ல, ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற அன்பு? நீ பேசுறதெல்லாம் சரி, நான் பேசுறதுதான் தப்பு இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு, என்கிட்ட பேசாத. ஷாலினி நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான், தப்புதான், அதான் சாரி சொல்றேன்ல. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அன்பு, நீ என்ன அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், எந்த சூழ்நிலையில அந்த பணத்தை எடுத்து கொடுத்த அத நீ கேட்க கூட தயாரால, அதுதான் எனக்கு வலிக்குது. நீ ரொம்ப மாறிட்ட அன்பு. நான் முதல்ல பார்த்த அன்பு நீ கிடையாது. அவன்கிட்ட ஒரு நேர்மை இருந்துச்சு, அவன் கோவத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஷாலினி நான் இப்பவும் உன்னை அடிச்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஆனா என் கோபம் நியாயம்தான். என்கிட்ட கேட்காம நீ ஏன் பணத்தை எடுத்து கொடுத்த? நான் எதுக்காக பணத்தை கொடுத்தேன்னு நீ யோசிக்கவே மாட்டியா? நீ யோசிக்க மாட்டியா அன்பு? எப்பவுமே உன் பக்கத்துல இருக்க நியாயம் மட்டும், உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பல்ல. நான் ஒன்னும் அந்த பணத்தை சும்மா யாருக்கோ எடுத்து கொடுக்கல, நம்ம குடும்பத்துக்காக தானே கொடுத்தேன். அதுவும் எந்த சூழ்நிலையில கொடுத்தேன்னு தெரியுமா? மூர்த்தி மாமா கிட்டயும் கையிலனிக்கிட்டயும் பணம் இருந்தான்னு எடுத்து கொடுத்த. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய பில் அமௌண்ட் வரும்னு. எல்லாரும் காசு இல்லாம திங்ஸ் கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? என் கையில காசை வச்சுக்கிட்டு கொடுக்க வேணாம்னு சொல்றியா? இல்ல எல்லாரும் ஆசையா எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ் கையில காசு இல்ல திரும்ப கொடுத்துட்டு வர சொல்றியா? ஒருவேளை ஏன் இடத்துல நீ இருந்திருந்தா கொடுத்திருக்க மாட்டியா அன்பு? ஷாலினி எனக்கு புரியுது, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தான் நான் கேக்குறேன். அதை நான் கடன் கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேற எங்கேயாவது ரெடி பண்ணிருப்பேன்ல. நீ சொல்லாதான் இங்க பிரச்சனையே. ஐயோ, திரும்ப திரும்ப நான் அதை சொல்லவே இல்லைன்னு நீ அதை நியாயப்படுத்தாத அன்பு. நான் உன்கிட்ட சொல்லாம செஞ்சிருப்பேன் நீ நினைக்கிறியா? உன் போன் எடுத்து பாரு. 3 தடவை நான் கால் பண்ண, ஒரு கால்க்காக நீ ரெஸ்பாண்ட் பண்ணியா? எடுத்து பாரு. இப்ப தெரியுதா நீ போன் எடுக்காம இருந்ததுக்கு நான் என்ன பண்றது? சரி பரவாயில்ல, போன் எடுக்கலனாலும் எந்த சூழ்நிலையில இந்த படத்தை நம்ம கொடுத்தோன்னு சொன்னா அன்பு புரிஞ்சு பண்ற நம்பிக்கையில தான் படத்தை எடுத்து உரிமையா கொடுத்த. ஆனா நீதான் நான் சொல்ல வர வார்த்தையை கூட காதுல வாங்காம நீ என்ன அடிச்ச. என்ன மட்டும் இல்லாம எல்லாரையும் அந்த பேச்சு பேசி சண்டை போட்ட. என் அன்பு இப்படிப்பட்டவ கிடையாது. குடும்பத்துக்கு ஒண்ணுனா துடிச்சு போறவன் தான் என் அன்பு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல முன்ன போய் நிக்கிறவன் தான் என் அன்பு. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஆனா இப்படி மறுவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஷாலினி தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. எனக்கு வேலையில ஒரு பக்கம் டென்ஷன், அது மட்டும் இல்லாம அமௌண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னு அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு அது ஒரு பக்கம் டென்ஷன். அது எல்லாத்தையும் மொத்தமா உங்ககிட்ட காமிச்சிட்டேன். அதுக்காக நான் மாறிட்டேன். உன்னோட அன்பு இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கலனா கூட நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நம்பிட்டு இருக்க. ஆனா நீயே இப்படி பேசினா நான் என்ன பண்றது? ஏன் உன் அடிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? நான் இப்பவும் சொல்றேன், நீ இன்னும் என்ன எவ்வளவு அடி அடிச்சிருந்தாலும் நான் தாங்கி இருப்பேன். ஆனா நீ பேசுற வார்த்தையும் நடந்துக்கிற விதத்தையும் தான் என்னால ஏத்துக்க முடியல. அதெல்லாம் நினைச்சதா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் இப்ப பாக்குற அன்பு நிஜமா இல்ல நான் லவ் பண்றப்ப பார்த்த அன்பு நிஜமான்னு எனக்கு இன்னும் தெரியல. இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. ஷாலினி தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு ப்ளீஸ். ஷாலினி ப்ளீஸ். நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. என்னோட எல்லா ஃபீலிங்ஸும் ஷேர் பண்ற ஒரே ஆள் நீ தானே. ஷாலினி நான் ஏதோ ஒரு அவசரத்துல தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லாத. ஷாலினி நான் உன் அன்புதான், எதுவும் மாறல. ஏதோ அவசரத்துல கை நீட்டிட்டேன். ஷாலினி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு.
உன்கிட்ட எவ்வளவு டைம் வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். உன்கிட்ட எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது. என் செல்லம் இல்ல, மன்னிச்சிட்டல? இல்ல, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏய் ஷாலினி, சரி நான் பண்ண தப்புக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். என்ன பாக்குற? சும்மா நான் சொல்லல, நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. நீ என்ன அடிச்சல்ல? சரி சரி, என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பாக்குற? ஏய், வலிக்குது 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 வலிக்குது. ஷாலினி, என்னடி இப்படிலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற? ஏய், நான் போலீஸ்காரங்கிறதே மறந்துட்டியா நீ? இதுக்கெல்லாம் உன் மேல கேஸ் போடலாம், தெரியும்ல? போலீஸா இருந்தாலும் தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கிடைச்சாகணும். இது தேவைதான். ஓ, போலீஸ் மேலே கை வச்சிட்டல, உன்னை அரெஸ்ட் பண்றேன். முடிஞ்சா முதல்ல என்ன பிடி, அப்புறம் அரெஸ்ட் பண்ணலாம். ஏய் ஏய், உன்னை ஏய் நில்லு. மா, நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கியா? சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. நான் தான் அன்பு கிட்ட பேசிட்டேன்ல, அவன் பண்ணது தப்புன்னு அவனும் புரிஞ்சுக்கிட்டான். மா, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இத பாரு கையல், நீ என்ன பேசினாலும் அவன் மண்டையில ஏறாது. அவனுக்கு தான் ஒரு போலீஸ்காரன் சுயமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற அகம்பாவம் வந்துருச்சு. அதான் அண்ணன் அம்மா பெரியப்பான்னு யாரு என்னன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு பேசி சண்டை போடுறான். மா, இதுக்கப்புறம் நம்ம யாரும் அவனுக்கு தேவையில்ல, நம்ம தயவும் அவனுக்கு தேவை ஐயோ, கிடையாது. மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இப்படிதான் கோவப்பட்டு எதையாவது பண்ணுவான், அப்புறம் அவனே சமாதானம் ஆயிடுவான். மா, அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல, விடு. போக போக புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல கையல். இன்னைக்கு அவன் நடந்துகிட்ட விதத்திலேயே அவன் எப்படிப்பட்டவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி பேசினா எப்படிமா? என்னதான் இருந்தாலும் அவன் உன் பையன். நல்லது கெட்டதெல்லாம் நீதான் அவனுக்கு புரிய வைக்கணும். பாரு, அவன் தப்பானவெல்லாம் கிடையாது. சின்ன பையன், பக்குவம் பொறுமை எதுவுமே இல்லாம கோவத்துல அவன் யோசிக்காம வார்த்தையை விட்டுருவான். கையல், எந்த பெத்தவளும் புள்ளைய விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா இவனோட நடவடிக்கை தான் என்னை இந்த அளவுக்கு பேச வைக்குது. அவன் யோசிச்சானா? எதிரில இருக்கிறது அம்மா, கூட பிறந்த அண்ணன் யோசிச்சானா? எப்படி எல்லாம் பேசினா, அதெல்லாம் நினைச்சா இப்ப கூட எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. அவன் மேல எனக்கு இருக்கிறது கோபம்னு சொல்றதை விட இப்படி எல்லாம் அவன் மாறிட்டானேன்னு நினைக்கும் போது கோபத்தை விட வருத்தம் தான் அதிகமா இருக்கு. உங்க அப்பாவோட ஆசையே பெத்த பிள்ளைங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா வாழணுங்கிறது தான்.